சதாசிவ பிரம்மம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். எல்லாம் வல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமானின் திருவருளாலும் குருவருளாலும் எல்லாம் நன்மையே நடக்கட்டும் என்று வாழ்த்தி, இப்போ இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, சனி மகா பிரதோஷ வழிபாடும் அதன் பலன்களும். பொதுவாகவே பிரதோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சிவாலயங்களில் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு பூஜை முறை. பொதுவாக சிவாலயத்தில் சிவராத்திரி அப்படின்னு சொல்றது சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய ஒரு பூஜை. பிரதோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூஜை சிவாலயத்தில் இருக்கக்கூடிய நந்தியம்பெருமானை வழிபடும் ஒரு பூஜை. சிவராத்திரி எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு விசேஷமாகவும் விரத நாட்களாக சிவாலயங்களில் வழிபாடு செய்யப்படுகிறதோ, அதே போல சனி மகா பிரதோஷமும் சிவராத்திரிக்கு நிகரான ஒரு பூஜை முறைதான் இந்த சனி மகா பிரதோஷம். பொதுவாக சிவாலயங்களுக்கு நாம போய் சிவபெருமானை வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா நாம போகல, இறைவன் நம்மளைய வா அப்படின்னு சொல்லி அழைத்தால் மட்டுமே சிவாலயத்திற்கு நம்மால் போக முடியும். அதுவும் பிரதோஷ வழிபாடு அன்னைக்கு, பிரதோஷ வழிபாடு அன்று சிவபெருமானையும் நந்திய பெருமானையும் நாம் வழிபாடு செய்கின்றோம் என்றால் நம் முற்பிறவியில் செய்த தவத்தின் பலன் இப்பிறவியில் இறைவனை நாம் வழிபாடு செய்கின்றோம். ஏன் அப்படின்னா, இந்த பிரதோஷ வழிபாடு, இந்த பிரதோஷத்திற்குண்டான ஒரு வரலாறு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சொல்லுது. என்ன அப்படின்னு பார்த்தா, தேவலோகத்துல தேவர்களுக்கெல்லாம் பசி, பிணி, மூப்பு, மரணம் இதெல்லாம் வரக்கூடிய ஒரு காலம் அமைஞ்சிருச்சு. அப்போ இதுக்கு ஏதாவது ஒரு நிவர்த்தி வேணுமல்ல. இப்ப இதெல்லாம் ஒரு தோஷமா ஏற்பட்டதுனால இந்த தோஷத்தை நிவர்த்தி செய்யறதுக்கு நாம எங்க போய் கேட்கறது, யாருகிட்ட கேட்கறது அப்படின்னு சொல்லல. அப்போ அந்த இடத்துல பரமேஸ்வரனை போய் கேட்டா இதற்கு சரியான பதில் பரமேஸ்வரன் சொல்வாரு அப்படின்னு தேவர்கள் எல்லாம் முடிவெடுத்து தேவர்கள் எல்லாம் போய் திருக்கையிலைக்கு போய் திருக்கைலாயத்துல போய் சொல்றாங்க, சுவாமி எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நரை, திரை, பிணி, மூப்பு, பசி இதெல்லாம் வந்துருச்சு, எங்களுக்கு இது ஏதாவது ஒரு விமோசனம் கிடைக்கிறதுக்கு ஒரு வழிகாட்டணும் அப்படின்னு கேட்கிறாரு. உடனே சிவபெருமான் என்ன சொல்றாரு, பார்க்கடலை கடைந்து அந்த பார்க்கடல்ல இருந்து இருக்கக்கூடிய அமிர்தத்தை நாம சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த பசி, பிணி, மூப்பு, மரணம் இதெல்லாமே வராது. அப்ப பார்க்கடலை கடையறதுக்கு முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சாமி சொல்லிட்டார். அப்ப பார்க்கடலை கடையறதுக்காக வாசுகி அப்படிங்கிற பாம்பை தேவலோகத்துல இருந்து எடுத்துக்கிட்டு போறாங்க. அதே மாதிரி பார்க்கடல்ல மேரு மலையை உள்ளுக்குள்ளார வச்சு பார்க்கடலை கடையறதுக்கு ரெண்டு சைடு, இந்த பக்கம் தேவர்களும் இந்த பக்கம் அசுரர்களும் வைக்கிறாங்க. அப்போ அசுரர்கள் ரொம்ப பலசாலியா இருக்கிறாங்க, தேவர்கள் கொஞ்சம் பலவீனமா இருக்கிறதுனால தலைப்பகுதியில போய் தேவர்கள் எல்லாம் நிற்கிறாங்க. அப்போ அந்த பாம்பு, வாசுகி பாம்பு எல்லாரையும் கொத்தும் போது என்ன ஆயிடுச்சு, எங்களால முடியல அப்படின்னு சொல்லிட்டு தேவர்களை எல்லாம் வால் பக்கம் போயிடுறாங்க, அசுரர்கள் எல்லாமே தலைப்பக்கம் வந்துடுறாங்க. அசுரர்கள்கிட்ட சொல்றாங்க, இதில் பால்கடலை கடைஞ்சா அமிர்தம் வரும், அந்த அமிர்தத்தை எடுத்து நம்ம சாப்பிட்டா நம்ம சாகாவரம் அடையலாம், பசி, பிணி, மூப்பெல்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் போட்டு பார்க்கடலை போட்டு கடையிறாங்க. அப்போ பார்க்கடலை கடையும் போது அந்த மகா மேரு அப்படியே மத்து மாதிரி கடையும் போது அந்த பாம்புனுடைய நஞ்சு அப்படியே பார்க்கடல்ல கீழே வந்துருச்சு. ஆழகால விஷம் கீழே இறங்கிருச்சு. அப்போ ஆழகால விஷம் கீழே வந்துருச்சு, மறுபடியும் அமிர்தம் மேலே வந்துருச்சு. அமிர்தத்தை எடுத்து ஒரு கடத்துல எடுத்துட்டாங்க. எடுத்த உடனே தேவர்கள் கையில கிடைச்சிருச்சு. அதே மாதிரி ஆழகால விஷத்தை கீழே வச்சாலோ இல்லை அமிர்தம் அந்த பூமியில பட்டாலோ இந்த பூமியே அழிஞ்சிரும். அப்போ இந்த ஆழகால விஷத்தை என்ன பண்றது அப்படின்னு அந்த இடத்துல ஒரு பிரச்சனை ஏற்பட்டுருச்சு. அப்போ அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக சுவாமி கிட்ட போய் சொல்றாங்க, சுவாமி இந்த மாதிரி பார்க்கடலை கடைஞ்சோம், அமிர்தமும் வந்துருச்சு, ஆழகால விஷமும் வந்துருச்சு, இப்ப அமிர்தத்தை நாங்க சாப்பிட்டுருவோம், ஆனா ஆழகால விஷத்தை யார் சாப்பிட்றது அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப சுவாமி சொல்றாரு, கருணையே வடிவமான தெய்வம் பரமேஸ்வரன் சொல்றாரு, அந்த ஆழகால விஷத்தை நான் சாப்பிட்றேன், உலக மக்கள் எல்லாரும் நல்லா இருங்க, நீண்ட ஆயுளோட நிறைந்த செல்வத்தோட பசி, பிணி, மூப்பு எல்லாம் கடந்து வாழ்வாங்கோ, சகல சௌபாகியத்தோட வாழுங்க அப்படின்னு சொல்லி தேவர்கிட்ட சொல்லிடுறாரு. அப்ப அந்த ஆழகால விஷத்தை சுவாமி எடுத்து சாப்பிட்றாரு. அன்றைய நாள் ஏகாதசி திதி. அப்போ அந்த ஆழகால விஷத்தை சாப்பிட்ட உடனே சுவாமி அப்படியே உடம்பு முழு நிறமும் நீல நிறமா மாறிடுது.
அப்போ நீல நிறமா மாறின உடனே பார்வதி தேவி வந்து தன்னுடைய கழுத்தை சுவாமியினுடைய திருக்கரத்தால சுவாமியினுடைய கழுத்தை வந்து தன்னுடைய திருக்கரத்தால வந்து அப்படியே பிடிக்கிறார். பிடிச்ச உடனே அந்த அமிர்தம் அந்த விஷம் வந்து கீழே இறங்காம அப்படியே உடம்புல அப்படியே உள்ளார நின்றுச்சு. அப்போ சுவாமியினுடைய திருமேனி நீளமா மாறினால சுவாமிக்கு திருநீல கண்டன் அப்படின்னு ஒரு பேரும் உருவாயிடுச்சு. ஆனா சிவபெருமானினுடைய நிறம் வந்து பொன் மேனியா இருப்பார். ஏன்னா சுவாமியினுடைய பதிகங்கள்ல பாடும்போது பொன்னார் மேனியனே அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வரிகளும் இருக்கும். அப்ப சுவாமி வந்து பொன்னிறமா இருந்தவர் நீல நிறமா மாறி விஷம் உள்ளுக்குள்ளார ரொம்ப தாக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப சுவாமி வந்து என்ன பண்றாரு, அப்படியே அந்த ஆழ்ந்த மயக்க நிலையில் அப்படியே இருக்கும்போது இந்த உலகமே இருள ஆரம்பிச்சிருச்சு. 14 லோகங்களும் இருள ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தேவர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா எல்லா 33 கோடி தேவாதி தேவர்கள் முனிவர்கள் எல்லாரையும் அழைக்கிறாங்க. பரமேஸ்வரன் வந்து இந்த மாதிரி ஆழகாலத்தை சாப்பிட்டு உலகம் இருந்துருச்சு, பரமேஸ்வரன் வந்து ஆழ்ந்த தவத்துக்கு போயிட்டாரு, சுவாமியை எப்படியாவது எழுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. கேட்ட உடனே அங்க எல்லா 33 கோடி தேவாதி தேவர்களும் கைலைக்கு வந்து ஹரஹர மகாதேவா சம்போ மகாதேவா அப்படின்னு சொல்லி பாடுறாங்க. பாடி பரவசம் அடைகிறாங்க. அப்ப பரவசம் அடையும் போது சுவாமியினுடைய அந்த ஆழகால விஷம் மயக்கம் தெளிஞ்சு சுவாமி அந்த நேரத்துல எழுந்து அப்படியே ஒரு தாண்டவம் ஆடுறார். அப்ப தாண்டவம் ஆடும்போது பூமி எல்லாம் கிடுகிடு நல்லா ஆடுது. விட்டா பூமியெல்லாம் தூள் தூளா உடஞ்சிட போற ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. அப்ப சாமி என்ன பண்றாரு, ஆழகால விஷத்தை சாப்பிட்டோன்னு ரொம்ப தாண்டவம், சந்தியா தாண்டவம்னு பேர். அந்த சந்தியா தாண்டவம், ஊர்த்தவ தாண்டவம், நித்திய தாண்டவம், அகோர தாண்டவம், காளி தாண்டவம், அத்தனை தாண்டவத்தை ஆடி கடைசி அந்த ஆனந்த தாண்டவத்தில் ஆடும்போது இந்த உலகம் இனிமேல் விட்டால் வந்து இதுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி நந்திய பெருமான் தன்னுடைய தலையை கொண்டு போய் அப்படியே சுவாமியினுடைய திருப்பாதத்தை வச்சிட்டார். வச்ச உடனே சுவாமியினுடைய பாதம் நந்திய பெருமான் மேல வச்சு சுவாமி தாண்டவம் புரிகிறாரு. அந்த தாண்டவம் புரியக்கூடிய நேரம் தான் பிரதோஷ நேரம். அந்த நாள் தான் சனி மகா பிரதோஷம். சனிக்கிழமை நடந்தது சனி மகா பிரதோஷம். அப்போ நடந்த திதி வந்து பார்த்தீங்கன்னா ஏகாதசி திதி அன்னைக்கு அந்த நாள் ஆகால விஷத்தை உண்ட நாள். அதனாலதான் ஏகாதசி அன்னைக்கு எல்லாருமே விரதம் இருப்பாங்க. இன்றைய நாள் நாம் சாப்பிட்டோம்னா அது தோஷத்திற்கு உண்டான நாள், அது தோஷத்தை கொடுக்கும். அது அந்த தோஷம் எப்படியா வரணும்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் விஷமா மாறிடும். அதனால அந்த உணவு சாப்பிடாத உபவாசம் விரதம் இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது வந்து ஏகாதசி முடிஞ்சு துவாதசி முடிஞ்சு திரையோதசி அன்னைக்கு மாலை நேரத்துல 4:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய சாயரட்சைன்னு சொல்லக்கூடிய மாலை நேரம், அது பிரதோஷ காலம், நித்திய பிரதோஷம்னு சொல்லுவாங்க. அப்ப பிரதோஷம் பட்ச பிரதோஷம் அமாவாசைக்கு 2 நாளைக்கு முன்னாடி, பௌர்ணமிக்கு 2 நாளைக்கு முன்னாடி, வளர்பிறை தேய்பிரையில 2 பிரதோஷம் வரும். இது வருடம் பூரா இதே மாதிரியே தான் நடந்துட்டு இருக்கும். இதுல சனிக்கிழமை வரக்கூடிய நாள் அது மகா பிரதோஷம்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு நன்னாள். அப்போ இந்த நன்னாள்ல வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா சிவாலயம் சென்று வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு ஏற்படக்கூடிய தோஷங்கள், நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாகும். ஏன், தேவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையே சுவாமி வந்து ஒரு கணப்பொழுதுல வந்து சரி செஞ்சுட்டாரு. அதே போல மாநிலர்களும் அதே நேரத்தில் போய் நம்ம இறைவனை வழிபாடு செய்யும் போது நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் நமக்கு சரி செய்வார், சகல சௌபாகியத்தையும் கொடுப்பார். அப்போ பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா நமது ஆன்மீக வழிபாடு பூஜை முறைகள் எல்லாமே திதியை ஒட்டித்தான் வரும். இப்போ உதாரணத்துக்கு அக்ஷய திருதியை, சங்கடக சதுர்த்தி, பஞ்சமி நாகபஞ்சமி, குமார சஷ்டி, கந்த சஷ்டி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரத சப்தமி, தேய்பிரை அஷ்டமி, கோகுல அஷ்டமி, ராம நவமி, ரத சப்தமி, ஏகாதசி, அடுத்தது திரையோதசி. திரையோதசியில் வரக்கூடிய நாள் வந்து பார்த்தீங்கன்னா பிரதோஷ நாள். அப்போ இந்த பிரதோஷ நாள் அன்னைக்கு நாம் இந்த வழிபாடு செய்யும் போது நாம் சிவாலயத்திற்கு சென்று நந்தியம்பெருமானை முதலில் நாம் வழிபாடு செய்தோம் என்றால் நமக்கு முதல்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்வா அந்த இடத்துல நிவர்த்தி பண்றார். அப்போ இந்த சனிக்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய பிரதோஷ நன்னாள்ல சிவாலயத்திற்கு சென்று நாம் வழிபாடு செய்தோமானால் சகல தோஷங்களையும் நிவர்த்தி செய்வார், சகல செல்வங்களையும் வாரி வழங்குவார். அப்போ 4:30 மணிக்கு பெருமானுக்கு அங்க அபிஷேகம் நடக்கும். அந்த அபிஷேகத்துல அபிஷேக பொருட்கள் வாங்கி நாம் ஏதாவது கொடுக்கலாம். ரெண்டாவது, நந்திய பெருமானுக்கு அன்றைய நாள்ல என்ன நைவேத்தியம் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டு வெல்லமும் பச்சரிசி ஊற வச்ச பச்சரிசியும் வெல்லத்தையும் கலந்து நைவேத்தியமா வச்சு பூஜை பண்ணுவாங்க.
அப்போ இன்றைய நாள் அந்த சனி பிரதோஷம் வரக்கூடிய நாள் அன்று இறைவனை நாம் வழிபாடு செய்யும் போது நமக்கு ஏற்படக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி செய்யும். ரெண்டாவது, சிவாலயங்களில் மட்டுமே பிரதோஷ பூஜை நடக்கும். வேற எந்த கோவில்களிலும் பிரதோஷ பூஜை நடக்காது, நந்திய பெருமானுக்கு நடக்கும். அப்போ இறைவனை தன்னுடைய தலை மீது 2 கொம்புகளுக்கு நடுவிலே இறைவன் தாண்டவம் ஆடும் பொழுது இறைவனுடைய பாதத்தையும் இறைவனுடைய முடியையும் பார்க்கக்கூடியது அன்றைய நாள். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அடியும் முடியும் பரமேஸ்வரனை பார்க்கவே முடியாது. அப்போ அந்த அடி முடி ஒன்றா காட்சி தரக்கூடிய ஒரு நாள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதோஷம் தான். திருவண்ணாமலையிலையும் அண்ணாமலையாரை அடிமுடி பார்க்கறதுக்காக பிரம்மா விஷ்ணு போனாங்க. அப்போ அடியும் முடியும் பார்க்க முடியல. அப்போ அயனுக்கும் மாலுக்கும், அதாவது பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் அந்த அடி முடியை காட்டாத அந்த பரம்பொருள் பிரதோஷ நன்னாள் அன்று அடியையும் முடியையும் காட்டுகின்றார். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய பெருமான் அடியும் முடியும் காட்டி நடராஜ பெருமான ஆனந்த தாண்டவம் ஆடுகின்றார். அதே திருவாரூரிலே இருக்கக்கூடிய தியாகராஜ பெருமான் அஜபாதாண்டவத்தில் இருக்கின்றார். அப்ப பிரதோஷத்தன்னைக்கு ஆனந்த தாண்டவம் புரிகின்றார். அப்ப ஆனந்த தாண்டவம் புரியும் போது இறைவன் அப்படியே ஜாலியா ஏகாந்தமா ஆனந்தமா இருக்கிறார். அப்ப இறைவன் கிட்ட நான் போய் கேட்கிறோம், அப்பா ஆண்டவா என்னுடைய வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டுங்க. அப்படியே ஆகட்டும், சதாஸ்து. இல்லை என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும், சதாஸ்து. எனக்கு தொழில் நல்லா அமைஞ்சு வாழ்க்கையில் ஒரு வீடு கட்டணும், நிலம் வாங்க வேணும், என்னுடைய கடன் எல்லாம் தீரணும், சதாஸ்து. அப்போ இறைவன் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய சதாஸ்து 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அப்போ அன்றைய நாளில் இறைவனை நாம் வணங்கும் பொழுது, வழிபாடு செய்யும் பொழுது எப்படி வணங்க வேண்டும் என்றால் சிவாலயத்தை எப்பவுமே ஒரு ரவுண்டா ஒரு கிளாக் சைடில் சுற்றுவோம். ஆனால் அன்றைய நாளில் அப்படி சுற்றக்கூடாது. கொடிமரத்தின் முன்பு நின்று கோமுகை வரைக்கும் நம்ம போய் சுற்றிட்டு மறுபடியும் யூட்டர்ன் எடுத்துடுறோம். அங்கிருந்து மறுபடியும் ரிட்டர்ன் ஆகி மறுபடியும் கோமுகை வரைக்கும் வந்துடும், சண்டிகேஸ்வரர் கோமுகை வரைக்கும் வந்துடும். இப்படி 3 முறை தரிசனம் சுற்றி வந்தால் இறைவனை இந்த முறையில தான் அன்னைக்கு பிரதோஷத்தன்னைக்கு வழிபாடு செய்யும். அப்ப இந்த முறையில வழிபாடு செய்து அங்கே நமச்சிவாய பதிகம் இல்ல, அந்த இடத்துல ஓம் நமசிவாயங்கிற பஞ்சாட்சரம் இல்ல, திருமலப்பாடி நந்தியம்பெருமானுடைய பதிகம், இதை ஏதாவது பாடி இறைவனை மனம் குளிரும் வகையில், நாமும் மனம் குளிரும் வகையில் நாம் பக்தியால் பாடி பரவசமால் இறைவனை நாம் வணங்கினோம் என்றால் இறைவன் சகல செல்வத்தையும் தருவார். ஏன்னா தேவர்களுக்கே அமிர்தத்தை எடுத்து சாப்பிடுன்னு சொல்லி கருணை கடல். ரெண்டாவது இந்த கதையில அடுத்தது என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆலகால விஷம் கீழே பற்றுச்சு அப்படின்னா இந்த உலகமே அழிஞ்சிரும் அப்படிங்கிறதுனால தான் குடித்தவர், தானே அந்த ஆலகால விஷத்தை குடிச்சிட்டார். அப்போ கருணையே வடிவமாக இருக்கக்கூடிய இறைவன் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை ஒரு சனப்பொழுதில் தீர்த்து விடுவார். அதுதான் இந்த பிரதோஷத்தினுடைய ஹைலைட். அப்போ இந்த பிரதோஷ வழிபாடு அன்று யாரெல்லாம் வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களுக்கு அனைத்து நன்மைகளையும் கிடைக்கும் என்பது 100% நிச்சயமான நிதர்சனமான உண்மை. இதில் சத்தியம், எந்த மாற்றங்களும் இல்லை. ஏன்னா அடியேன் 20 ஆண்டு காலமாக பிரதோஷ வழிபாடு செய்து கொண்டு இருக்கின்றோம். அந்த வழிபாடுகளிலே எத்தனையோ மக்கள் எல்லாம் வருகின்றார்கள் நமது ஆலயத்திற்கு. அவங்களுடைய பிரச்சனையை பிரார்த்தனையாக செய்கிறார்கள். அவர்களுக்கு பலன் கிடைக்குது, கைமேல பலன் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். மற்ற பூஜை முறைகள் எத்தனையோ இருந்தாலும் சிவ வழிபாடில் நந்தியம்பெருமானை வணங்குவது மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு முறை. ஏன்னா திருமூலரே திருமந்திரத்தில் சொல்றார், குருவென கூறிய நந்தி. அதாவது சுவாமி என்ன பண்றாருன்னா குருவா இருந்து நமக்கு வழிகாட்டுறாரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப பிரதோஷ நாள் அன்று நாம் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு குருவாக இருந்து வழிகாட்டுகின்றார். ரெண்டாவது, நந்திய பெருமான் உலகத்திலே ரொம்ப உயர்ந்த ஒரு உத்தமமான ஒரு உயிரினம் அப்படின்னு சொன்னோம்னா அது பசுதான். அப்போ விவசாயம் செய்யக்கூடிய மக்கள் தன்னுடைய விவசாயம் பெருகும். அதே போல பசுவிற்கு நாம எப்பவாவது ஒரு நாள் கோவிலுக்கு போனா ஒரு அகத்திக்கீரை வாங்கி கொடுத்தா நமக்கு தோஷங்களை நிவர்த்தி செய்யும். ஏன்னா பசு அப்படிங்கிறது ஒரு தர்ம தேவதை. நீங்க எல்லா சிவாலயங்கள்லையும் பாருங்க, நந்தி தேவர் கீழே படுத்த மாதிரி இருப்பாரு. ஆனா திருவாரூர்ல மட்டும் பார்த்தீங்கன்னா நந்தியம்பெருமான் நின்று கொண்டு இருப்பார். இந்த உலகம் தர்மத்தை நோக்கி இருக்கணும். அந்த தர்மம் அழியும் பொழுது நான் என்ன செய்வேன், கீழே அமர்ந்து கொள்வேன் அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த தர்மத்திற்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், தர்மத்தை நான் காத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நந்தியம்பெருமான் சொல்றார். அப்போ இதுல விஷயத்துல என்ன நடக்குது, என்ன விஷயம் அப்படின்னா நம்மளுடைய முற்பிறவியில் செய்த பாவங்கள் எல்லாமே நமக்கு தோஷமா வர்றதுனால
இந்த தோஷம் இந்த பிறவியில் நமக்கு பிரச்சனையாக வந்துக்கிட்டே இருக்கு. இதுதான் கர்மா. அப்போ இந்த பிறவியில் நம்ம இறைவனை வழிபாடு செய்யும் போது இந்த தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி நமக்கு பல சந்தோஷமான நிகழ்வுகளை கொடுத்து இறைவன் அருள்வாளிப்பார் என்று சொல்லி மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு புதிய தகவல்களுடன் உங்களோடு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.